பொறிமுறை சக்தியில் 2 வகை, இயக்க சக்தி, அழுத்த சக்தி. இயக்க சக்திக்கான சமன்பாடு அரை mv வரைக்கும், அழுத்த சக்திக்கான சமன்பாடு mgh. சரியா? அப்போ அடுத்த சக்தி போட சொல்கிறேன். மீலியல் அழுத்த சக்தி. மீலியல் அழுத்த சக்தினா உதாரணத்துக்கு ரப்பர் பேண்ட் ஒண்டிக்குது. நீங்கள் இதை இழுத்தண்டு சொன்னால் அது நீட்டமாகும், மர விட்டண்டு சொன்னால் குட்டியாகும். மறுவை இழுத்த நீளமாகும், மறுவை இழுத்த குட்டியாகும். அப்போ அதில் என்ன செய்யுது, ஒரு சக்தி ஒன்று சேமித்து வைக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், இது மீளக்கூடியதாக இருக்குது. அப்படி உள்ளதுக்கு தான் மீலியல் அழுத்த சக்தி என்று சொல்கிறாங்க. சரியா? மீலியல் அழுத்த சக்தி. மீலியல் அழுத்த சக்தின்னு போட்டு உதாரணத்தை மட்டும் எழுதிக்கோங்க. ரப்பர் பட்டி. ரப்பர் பட்டி இப்படி இப்படி இது இப்படி இருக்குது. அடுத்து இதை இப்படி இழுத்து காட்டுங்க. இழுத்து காட்டிட்டு மறுபடியும் இப்படி சின்னதாக ஒரு மாதிரி காட்டுங்க. சரியா? இப்போ பாருங்கள், இப்படி ஒருத்தர் இப்படி மழை ஒண்டிக்குது. சரியா? என்ன சொன்னேன், இப்படி சமத்தரையில் இப்படி சும்மா இயங்கி கொண்டிருக்கிற நேரம் இயக்க சக்திக்கும். அது மேலேக்கு உயரம் சம்பந்தமாக வர நேரம் அங்கே இயக்க போகிறது அழுத்த சக்தி. உயரத்துக்கு போனால் அங்கே அழுத்த சக்தி. மறுபடியும் கீழே வந்தேன்னு சொன்னால் இயக்க சக்தி மாதிரி நினைவு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒருத்தர் பைக் ஓட்டுறாரு. சரியா? இப்போ இப்படி ஓட்டுறாரு. இங்கே ஓட்டுற நேரம் என்ன சக்தி, சும்மா இயங்கி கொண்டிருக்கிற நேரம் இருக்கிற சக்தி இயக்க சக்தி. அப்போ இவருக்கு இந்த இடத்துல இயக்க சக்திக்கும். இப்போ மேலே ஏற போகிறாரு, உயரத்துக்கு போகிறாரு. உயரம் வரண்ட என்ன சக்தி வரும், இப்போ மேலே போகிற நேரம் இயக்க சக்தி குறைஞ்சி அழுத்த சக்தி கூடும். இப்போ இங்கே இருக்கிறாரு. இங்கே இருக்கிற நேரம் என்ன சக்தி, மேலே இருக்கிற நேரம் அழுத்த சக்தி. உயரத்தில் இருந்தால் அழுத்த சக்தி. மறுபடியும் கீழே வராரு, இப்போ அழுத்த சக்தி குறையும். அவை மறுபடியும் இப்படி சமத்தரைக்கு போகிறாரு. அப்போ என்னது, இயக்க சக்தி. விலகிச்சா? உயரத்தில் இருக்கிற நேரம் இருக்கிற சக்தி அழுத்த சக்தி. சரியா? இப்போ இந்த ஃப்ளட் ரோட்டில் இருக்கிறாரு, பைக் இப்படி இருக்குது. இப்படி இருக்கிற நேரம் இவர்கிட்ட இருக்கிறது இயக்க சக்தி. இப்படி மேலேக்கு போக 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 இந்த இயக்க சக்தி குறைஞ்சி உயரம் வரக்குள்ள யார் வருவ, அழுத்த சக்தி வரும். மேலே போக போக அழுத்த சக்தி. அப்போ இந்த இடத்துல அழுத்த சக்தி கூடைக்கும். இப்போ இறங்க போகிறாரு, கீழேக்கு வராரு, அப்போ அழுத்த சக்தி குறையும். அப்போ யார் கூடுவ, இயக்க சக்தி கூடிரும். விளங்கிச்சா? இதுதான் இந்த இப்படி வரைஞ்சிக்கோங்க. இதை கொஞ்சம் மழை ஒன்று போய் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிங்கன்னு ஒரு பைக் கொண்டு வர்றீங்க, வரைஞ்சி பைக் கொண்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல காட்டுங்க இயக்க சக்தி, இந்த இடத்துல காட்டுங்க இயக்க சக்திண்டு. இப்படி ஒரு எரோ மார்க் போட்டு அடுத்தது இயக்க சக்தி குறையிற மாதிரி, இயக்க சக்தி குறையுது அழுத்த சக்தி கூடுதுன்னு காட்டுங்க. இந்த இடத்துல எரோ போட்டு இயக்க சக்தி குறையுது அழுத்த சக்தி கூடுது. இப்போ இந்த உயரமான இடத்துல அழுத்த சக்தி கூடன்னு காட்டுங்க. ஷோர்ட் எழுதுங்க, அழுத்த சக்தி கூட. கீழே என்ன போட சொன்னாங்க, இந்த இடத்துல இயக்க சக்தி. சரியா? இந்த எரோ மார்க்ல சரியா அழுத்த சக்தி கூட்டு இயக்க சக்தி குறையிற மாதிரி. இந்த மேல இடத்துல அழுத்த சக்தி கூட, மறுபடியும் இப்படி இறங்குற நேரம் அழுத்த சக்தி குறைஞ்சி இயக்க சக்தி கூடுற மாதிரி காட்டுங்க. அழுத்த சக்திக்கு கீழே இப்படி குறையிற அம்புக்குறியும் இயக்க சக்தியை கூடுற அம்புக்குறியும். அவ்வளோதான். இது இங்கே இப்படி ஒரு ஏரோ போட்டுட்டு எழுதுங்க. அழுத்த சக்தி குறையுது இயக்க சக்தி கூடுது. இந்த இடத்துல இயக்க சக்தி சொல்கிறேன்னு பாருங்கள். இது ஒரு மலை. இப்போ பைக் ஓட்டிட்டு போகிறார். சரியா? அப்போ இந்த இடத்துல உள்ளது இயக்க சக்தி. இப்போ மேலேக்கு ஏறுற நேரம் இயக்க சக்தி குறைஞ்சி அழுத்த சக்தி கூடுது. இப்போ இந்த இடத்துல அழுத்த சக்தி கூடைக்கும், ஏண்டா உயரம் கூட. இப்போ இறங்க போகிறாரு, அப்போ உயரம் குறைய போகுது. குறையிற நேரம் அழுத்த சக்தி குறைஞ்சிரும், இயக்க சக்தி கூடிரும். மறுபடியும் இந்த இடத்துல உள்ளது இயக்க சக்தி. விளங்கிச்சு தானே? இதுதானே அந்த ரூட். சரி, இப்போ அடுத்தது ஒரு ஊஞ்சலை வரைங்க. ஊஞ்சல்னு போட்டுக்கோங்க, ஊஞ்சல் ஆடுற. இப்படி இருக்கிற அடுத்து எப்படி செய்யும், நீங்கள் ஆடுற நேரம் இந்த ஊஞ்சல் இப்படி மேலேக்கு போகும் ஒரு கட்டத்தில். சரியா? மறுபடியும் இங்கிட்டு வந்து இங்கிட்டு மேலேக்கு போகிற மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. ரஃபாக உங்களுக்கு விளங்குற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இங்கே சொல்லுங்கள், நீங்கள் இங்கே மேலேக்கு போகிற நேரம் இந்த இடத்துல என்ன சக்திக்கும்? யாராச்சும் மேலேக்கு போனால் என்ன சக்தி வர?
யாராச்சும் அழுத்த சக்தி, மேலேண்டா அழுத்த சக்தி. அப்போ இங்கேருந்து இங்கே வர நேரம் இந்த இடத்துல அழுத்த சக்தி வந்து கூட. சரியா? அப்போ மறுபடி கீழே வர நேரம் அழுத்த சக்தி குறையும், மறுபடியும் பின்னுக்கு மேலேக்கு போகிற நேரம் அழுத்த சக்தி கூடும், மறுபடியும் வர நேரம் அழுத்த சக்தி குறையும். விளங்கிச்சா? ஊஞ்சலை வரைஞ்சு கொண்டு, சரியா, ஊஞ்சலை வரைஞ்சு கொண்டு இப்படி போகிற நேரம் என்ன நடக்கும்? இப்படி இருந்து இப்படி போகிற நேரம் போடுங்க இங்கே இங்கே இது இப்படி ஒரு அம்புக்குறி காட்டி இயக்க சக்தி குறையுது, அழுத்த சக்தி கூடுது. இப்படி அம்புக்குறி தலை இப்படி காட்டுங்க. அடுத்த மறுபடியும் திருப்பி அவர் இப்படி கீழேக்கு வர நேரம் என்ன நடக்குது? அழுத்த சக்தி குறையுது, இயக்க சக்தி கூடுது. இல்லாட்டி இங்கே அழுத்த சக்தி குறையுதுன்னு மட்டும் போடுங்க. இயக்க சக்தி கூடுற பாயிண்ட் எழுத வேணாம், இங்கே அழுத்த சக்தி குறையுதுன்னு மட்டும் போட்டுவீங்க. சரியா? அழுத்த சக்தி குறையுது. மரம் இங்கிட்டு பக்கத்தில் காட்டுங்க, இதே மாதிரி அங்கிட்டு பக்கத்துலேயும் காட்டுங்க. என்ன நடக்கும் அங்கேயும்? சரியா? என்னாண்டா உயரத்துக்கு போகிற நேரம் அழுத்த சக்தி கூடும், இயக்க சக்தி குறையும். திருப்பி கீழேக்கு வர நேரம் என்ன நடக்கும்? இயக்க சக்தி கூடும், அழுத்த சக்தி குறையும். அதுதான் நடக்க போகுது. ஏன் இங்கிட்டு போகிற நேரம் இயக்க சக்தி எப்பயும் குறையுது மேலேக்கு போகிற நேரம்? ஏண்டா இப்படி போக இப்படி ஃபாஸ்ட் குறைஞ்சி கொண்டு தானே போகும். ஐத்தான் வேகம் குறைஞ்சிச்சின்னு சார் நான் இயக்க சக்திக்கு என்ன நடக்கும் பாருங்கள். இயக்க சக்தி வேகத்தில் தங்கிக்கி தானே, ½ mv வரைக்கும் பாருங்கள் வேகமிக்கி தானே. அப்போ இப்போ உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னால் ஊஞ்சலில், சரியா, இப்படி இப்படி போகிற நேரம் இந்த இடத்துல போய்ட்டு வேகம் குறையுது. வேகம் குறையிறன்னு சொன்னால் இயக்க சக்தி ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். ஐத்தான் இயக்க சக்தி குறையிறதுக்கான காரணம். அடுத்த உயரம் கூடுற நேரம் அழுத்த சக்தி கூடும், ஐசோடு தான் அழுத்த சக்தி கூடுறதுக்கான காரணம். அப்போ மேலேக்கு போகிற நேரம் இயக்க சக்தி குறைஞ்சி அழுத்த சக்தி கூடுறது நினைவிக்கணும். உங்களுக்கு படம் கொடுத்து தான் நீங்கள் செய்ய தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, சமன்பாடை பயிற்சி கேள்வி செய்வோம். சரியா? எப்படி கரண்ட் வந்து உருவாக்குற டைமில் தண்ணி வந்து உயரமான இடத்துல வந்து, சரியா, உயரமான இடத்துல வந்து தண்ணி என்ன செய்து தேக்கி வைக்கப்படுது. சரியா? அப்புறம் இந்த தண்ணி மேலேந்து கீழே பாயிற நேரம், சரியா, மேலேந்து கீழே வருது, மேலேந்து கீழே வர நேரம் என்ன நடக்கும்? அழுத்த சக்தி என்ன சக்தியாக மாறும்? இயக்க சக்தியாக மாறித்தான், சரியா, இங்கே உள்ள சுழலி ஒண்டிக்கும். இதில் பட்டு இது தண்ணி படக்குள்ள சுற்றி அப்புறம் தான் கரண்ட்டே உருவாகுது. விளங்கிஷா? உயரமான இடத்துல சேமிக்கப்படுற சக்தி. அப்போ இந்த இடத்துல அழுத்த சக்தி கூட இந்திக்கும், உயரம் சுட்டி. அது கீழேக்கு பாயிரண்டு சொன்னா இயக்க சக்தி இயங்குது, இயங்குற நேரம் இயக்க சக்தி. அப்புறம் என்ன செய்யுது? இந்த சுழலி சுற்றி தான் கரண்ட்டே வந்து உற்பத்தி செய்யப்படுது. சரியா? அப்போ இது வந்து ஒரு அழுத்த சக்திக்கான உதாரணம். அடுத்து அப்படின்னா அந்த அழுத்த சக்தியை பயன்படுறதுக்கான உதாரணம். அடுத்து வந்து முளை செலுத்தியும் தூணும். அந்த உயரமான கணுவெல்லாம் நாட்டுறதுக்கு கொண்டு வருவாங்க, கிரேன்னு சொல்லி சொல்லுவாங்க அது. சரியா? இதுலேயும் அப்படித்தான் இந்த தூண்களை வந்து நாட்டுறதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க தானே. இதுலேயும் வந்து என்ன நடக்குது? அழுத்த சக்தி தான் வந்து பயன்படுத்தப்படுது. உயரத்துக்கு எடுத்துகிட்டு என்ன செய்கிற? உயரத்துக்கு எடுத்துகிட்டு தூணை வந்து விட்ரு. விளங்கிச்சா? அப்போ அந்த மெத்தடில் தான் இங்கேயும் நடக்க போகுது. அப்போ முளை செலுத்தியும் தூணும் இந்த அழுத்த சக்தி பயன்படுறதுக்கான உதாரணம். அடுத்து சம்மட்டி. சம்மட்டி பாவிக்கிறது வந்து இந்த அழுத்த சக்தி பாவிக்கிறதுக்கான ஒரு உதாரணம். சரியா? இப்போ நீங்கள் சம்மட்டியில் என்ன நடக்குது? உள்ளுக்கு வந்து என்ன செய்கிற? இப்படி வந்து ஆப்ப வைக்கிற. சரியா? இப்போ என்ன செய்கிறாரு? ஒருத்தர் வந்து இதால் வந்து இப்படி அடிக்க போகிறார். அடிக்கிற நேரம் இது உயரத்தில் எத்தனை இருக்குது? இப்போ தூக்கி தானே அடிக்கிறான். அப்போ தூக்கி இங்கே இப்படி வார நேரம் அழுத்த சக்தி கீழேக்கு வார நேரம் இயக்க சக்தியாக மாறுது, வந்து இதில் படும். சரியா? இதில் பட்ட போகிற என்ன நடக்கும்? இப்போ இதில் பட்ட போகிறோம் இந்த ஆப்புக்கு ஒரு வலிமை ஒன்று கிடைக்குது. இவர் என்ன செய்கிற? இப்படி பிளந்து கொண்டு போகிற. விளங்கிச்சா? இதான் நடக்குது இந்த சம்மட்டியில். சம்மட்டின்னு சொல்லி போட்டு சம்மட்டின்னு போட்டு ஒரு மரப்பலவை துண்டு இதில் கூட இப்படி சம்மட்டிக்கிற மாதிரி, இது வந்து இப்படி படுற மாதிரி. இந்த உயரத்தில் இருக்கிற நேரம் அழுத்த சக்தி. இந்த இடத்துல இந்த எரோமாக்கில் காட்டுங்க அழுத்த சக்தி இயக்க சக்தியாக மாறுதுண்டு. அப்புறம் இப்படி மறுவ இப்படி போகிற நேரம் அழுத்த சக்தி.
இப்படி நிலைக்குத்து இயக்கங்கள் வருது தானே. அப்படி இந்த மேலே அப்படி இந்த உயரத்தை பற்றியெல்லாம் பேசுகிற நேரம் அழுத்த சக்தியிட்ட சமன்பாட்டை பொறுத்து நீங்கள் கேள்வி செய்ய போகணும். சரியா? இப்போ கேள்வி ஒன்று எழுதுங்க. ஒரு நாயொன்றின் திணிவு 3 கிலோகிராம் ஆகும். 3 கிலோகிராம் ஆகும். அந்நாய் ஓடும் வேகம் 4 மீட்டர் செகண்ட் -1 ஆகும். அந்த நாய் ஓடும் வேகம் 4 மீட்டர் செகண்ட் -1 ஆகும். நாயோடும் வேகம் 4 மீட்டர் செகண்ட் -1 ஆகும். இயக்க சக்தியாது. கேள்வி இயக்க சக்தியாது. அரை தர திணிவுக்கு பதில் அரை mv வர்க்கம். அரை திணிவுக்கு பதிலாக 3, வேகத்துக்கு பதிலாக 4 தர 4 2 4 போட்டேன். வேகத்தில் வர்க்கம்னு சொல்லிக்கிறது ஆள். இப்போ இந்த 4 இந்த 2 சுருக்கினா இங்கே 2. அப்போ 2 6 6 4 24 ஜூல். விளைஞ்சி தான் இப்படி தான் சமன்பாடு பாவிக்கணும். பாருங்கள் எல்லாருக்கும் இந்த வீடை வருதாண்டு செய்யுங்க. சரி, அடுத்த கேள்வி. ஒரு பொருள் இல்லை இப்படி எழுதுங்க. 4 கிலோகிராம் திணிவுள்ள பொருள் 4 கிலோகிராம் திணிவுள்ள பொருள் 4 கிலோகிராம் திணிவுள்ள பொருள் 2 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தப்படுகின்றது. 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 அழுத்த சக்தியாது. அழுத்த சக்தியாது G7 10 மீட்டர் செகண்ட் -2. அழுத்த சக்தியாது. அடுத்த தலைப்பு வலு. அடுத்த தலைப்பு வலு. என்னாண்டா இப்போ நாங்கள் ஒரு அழகு டைமில் நாங்கள் செய்கிற வேலைக்கு பேர் தான் அப்படின்னு நாங்கள் செய்கிற வேலைக்கு பேர் தான் வலு. நாங்கள் ஒரு டைமுக்கு எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதை தான் வலு அப்படின்னு சொன்னால் இந்த வேலையை நேரத்தால் பிரிக்கிறதுக்கு பேர் தான் வலுன்னு சொல்கிறேன். ஓரளவு டைமில் நாங்கள் எவ்வளோ வேலை செய்கிறோம் அதை தான் வலு. அப்போ வலு சமன் வேலையின் கீழ் நேரம். வேலையோட அலகு ஜூல், நேரத்தில் அலகு செகண்ட், அதால் வலுக்கான அலகு ஜூல் செகண்ட் -1ன்னு சொல்லி வரும். அது இல்லாமல் வலுக்கு ஸ்பெஷலான வெட்ண்டு சொல்லி இன்னொரு அலகுண்டு மீக்குது. வெட்ண்டு சொல்லி இன்னொரு அலகுண்டு மீக்குது வலுக்கு. சரியா? அப்போ அடுத்தது நீங்கள் இந்த வேலையை நேரத்தால் பிரித்தாலும் வரும். இயக்க சக்தி அழுத்த சக்தியை நேரத்தால் பிரித்தாலும் வலுத்தான் வரும். வேலைன்னு சொல்லி வேலையை மட்டும் இல்லை, இயக்க சக்தி அழுத்த சக்தியை பிரித்தாலும் வரும். நாங்கள் அதை எழுதிக்குவோம். போடுங்க. வலு ஓரலகு நேரத்தில்
செய்யப்படும் வேலையின் அளவு. செய்யப்படும் வேலையின் அளவு. வலு ஓரலகு நேரத்தில் செய்யப்படும் வேலையின் அளவு. கேள்வி ஒன்று எழுதுங்க. 10 ஜூல் வேலை செய்ய 2 செகண்ட் எடுத்தது எனில் 2 செகண்ட் எடுத்தது எனில் 10 ஜூல் வேலை செய்ய 2 செகண்ட் எடுத்தது எனில் வலு யாது? வலு யாது? நல்ல புள்ள. என்ன செய்யணும்? வலு சமன் வேலையின் கீழ் நேரம். வேலை 10, நேரம் 2, 10 2ஆல் பிரிச்சா 5. ஜூல் இல்லை ஐனா வெட் வருமே அழகு. வலுக்கு வெட். இன்னொரு கேள்வி செய்யுங்க. ஐந்து கிலோகிராம் பொருளை 5 கிலோகிராம் பொருளை 5 கிலோகிராம் பொருளை 5 கிலோகிராம் பொருளை 3 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்த 3 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்த 5 செகண்ட் எடுத்தது. 5 செகண்ட் எடுத்தது. 5 செகண்ட் எடுத்தது. வலு யாது? வலு யாது? பாப்போமே. ஒன்றாவது இங்கே உயரம் சம்மந்தப்பட்டிக்குது. என்னத்தைய காணணும்? அழுத்த சக்தியை காண. அழுத்த சக்தியை காணுங்க. MGH போட்டு திணிவு 5, 6 3 10, உயரம் 3, 5 3 15 தர 10 100 ஜூல். இப்போ எடுத்த நேரம் 5 செகண்ட். 150 ஜூலை 5ஆல் பிரிச்சிங்கன்ற சொல்லி சொன்னால் 50 வெட். சரியா?